இயேசு 40 நாள் இரவும் பகலும் மேற்கொண்ட உபவாசத்திற்கு பின் சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது தன்னை எவ்வாறு வெளிப்படுத்தினார்? சோதனையின் போது இயேசு மனித வடிவில் இருந்தார். அதாவது அவர் மனத்தாழ்மையுடன் செயல்பட வேண்டியிருந்தது. மனித உருவில் இருந்த போதிலும் இயேசு இன்னும் தேவனுடைய குமாரன் என்பதை உணர்ந்தார். இதனால்தான் சாத்தானின் சோதனைகள் தோல்வியடைந்தன. சாத்தானின் சோதனையை பற்றிய பைபிள் பதிவில் சாத்தான், நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டு இயேசுவை மீண்டும் மீண்டும் சவால் விடுகிறான். ஏனெனில் சாத்தான் இயேசுவின் தெய்வீக இயல்பை, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்திருந்தான். ஆனால் கடவுளின் விருப்பத்திற்கு எதிராக செயல்பட அவரை சோதிக்க முயன்றான். தனது தெய்வீக தன்மையை அறிவிப்பதற்கு பதிலாக இயேசு வேத வசனங்களை மேற்கோள் காட்டி சாத்தானின் திட்டங்களை எதிர்த்தார். மனிதர்கள் கடவுளின் வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்றும் கடவுள் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தவே அவ்வாறு செய்தார். ஆண்டவரின் வார்த்தை மனுவுருவான இயேசு பாவம் செய்வாரா என்று பார்ப்பதே சாத்தானின் நோக்கமாக இருந்தது. இது உண்மையான மேசியாவின் இரட்சிப்பின் பணியை இடையூறு செய்யவே. இயேசு தன்னை கடவுளின் குமாரன் என்று குறிப்பிட்டு தந்தையுடனான தனது ஒற்றுமையை வெளிப்படுத்தினாலும் மாம்சத்தில் கடவுள் என்ற அவரது தெய்வீக இயல்பும் சோதனையின் போது அவர் அளித்த பதில்களும் மனுவுருவான கடவுளாகவே அவர் செயல்படுவதை உறுதிப்படுத்தின.